வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சுவாமியே சரணமையப்பா. தினம் ஒரு தகவல். நன்றிக்கு தினமலர். அதிர்ஷ்டம் உண்டாக. கார்த்திகை மாதம் ஆரம்பித்து விட்டால் சபரிமலை நம் நினைவுக்கு வரும். அங்கு செல்பவர்கள் விரதமிருந்து மாலை அணிவர். அப்போது அவர்கள் சொல்லும் மந்திரம் சுவாமியே சரணமையப்பா. இதை ஏன் சொல்கிறார்கள்? தலைவனாகிய ஐயப்பா உன்னை சரணடைகிறேன் என்பது இதன் பொருள். இதை சொன்னால் பேராசை, கோபம் நம்மை விட்டு மறையும், நல்ல புத்தி வரும், அதிர்ஷ்டம் உண்டாகும். மாலை அணிந்தவர்கள் மட்டும்தான் இதை சொல்ல வேண்டும் என்ற கட்டாயமில்லை. யார் வேண்டுமானாலும் தினமும் 108 முறை சொல்லலாம். முடியாதவர்கள் காலை மாலையில் 21 முறை சொல்லலாம். அதுவும் இல்லாவிட்டால் கீழ்கண்ட சரணங்களை மட்டுமாவது சொல்லுங்கள். குருவின் குருவே சரணமையப்பா, குருநாதா திருவடியே சரணமையப்பா, கலியுக வரதனே சரணமையப்பா, கண்கண்ட தெய்வமே சரணமையப்பா, ஓம் சுவாமியே சரணமையப்பா, ஓம் சுவாமியே சரணமையப்பா, ஓம் சுவாமியே சரணமையப்பா. அச்சம் தீர்க்கும் வாள். கேரளாவில் கொல்லம் மாவட்டத்தில் உள்ளது அச்சன் கோவில். இங்கு பூர்ண புஷ்கலாவுடன் காட்சி தருகிறார் ஐயப்பன். இவரது கையில் அதிசய வாள் உள்ளது. அதில் என்ன அதிசயம்? முன்னொரு காலத்தில் பெரியவர் ஒருவர் அச்சன் கோவிலை நோக்கி வந்து கொண்டிருந்தார். இரவாகிவிடவே அவருக்கு வழி தெரியவில்லை. சுவாமியே ஐயப்பா, எனக்கு வழிகாட்டப்பா என வேண்டினார். அப்பொழுது அசரீரியாக, கவலைப்படாதீர், தற்போது வாள் ஒன்று தோன்றும், அது காட்டும் வழியில் செல்லுங்கள், கோவிலை அடைந்ததும் அதை சன்னதியில் சேர்த்து விடுங்கள் என்றது. அதன்படி வாள் தோன்றியது. அது காட்டும் வழியிலேயே சென்று கோவிலை அடைந்தார். இந்த வாளின் அதிசயமே அதன் எடைதான். ஆம், இதை குழந்தை முதல் பலசாலி வரை தூக்கலாம். யார் தூக்கினாலும் அவர்களின் இயல்புக்கு ஏற்ப அதன் எடை மாறும். உற்சவ நாளில் தர்மசாஸ்தாவுடன் இந்த வாளும் கொண்டு வரப்படும். அப்போது பக்தர்கள் சுவாமியே சரணமையப்பா என சரணகோஷம் எழுப்புவார். இதை தரிசிப்பவர்கள் அச்சம் என்றால் என்ன என கேட்பார்களாம். 7 கடல், 7 மலை, 7 வர்ணங்கள், 7 உலகங்கள், எத்தனையோ கேள்விப்பட்டிருப்போம். இப்பொழுது நாம் 7 கோட்டைகள் என்னவென்று பார்ப்போம். சபரிமலையின் பெரிய பாதையை 7 கோட்டைகளாக சொல்வது வழக்கம். ஒவ்வொரு கோட்டையையும் ஐயப்பனின் கணங்கள், அதாவது காவலர்கள் பாதுகாக்கின்றனர். இப்பொழுது கோட்டை, ஊர், காவலர்கள் என்ற வரிசையில் பாருங்கள். முதல் கோட்டை எரிமேலி வாபரன், 2ஆம் கோட்டை காளைகட்டி நந்திகேஸ்வரன், 3ஆம் கோட்டை உடும்பாறை பூதநாதன், 4ஆம் கோட்டை கரிமலை பகவதி, 5ஆம் கோட்டை சபரிபீடம் சபரிதுர்க்கை, 6ஆம் கோட்டை சரங்குத்தி அஸ்திர பைரவர், 7ஆம் கோட்டை 18ஆம் படி கருப்பு சுவாமி. சுவாமியே சரணமையப்பா.